பொண்ணுங்களுக்கு படிப்பு தேவைன்னு எனக்கு தெரியாதா? நானும் படிச்சவன் தானே. நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தானே. என் தங்கச்சி படிக்க கூடாதுன்னு நான் எப்படி நினைப்பேன்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலங்க. நான் உண்மையை சொல்றேன் ஆதரு. என் மனசுல இருக்கிறத சொல்றேன். தோ நிக்கிறாளே ரேவதி, இவ அப்ப படிப்பு வரலன்னு சொல்லிட்டா. ஆனா ரோஹிணி காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அப்ப என்கிட்ட பணம் இல்ல. குடும்ப செலவு ஒரு பக்கம், அந்த ஏமாத்துக்கார ஏகாமரத்து மேல கேச போட்டு அந்த செலவு ஒரு பக்கம்னு சொல்லி நான் மூச்சு விட முடியாம முடி பிதுங்கி தவிச்சிட்டு இருந்த நேரம். அப்போ ரோகிணியை காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கிற நிலைமையில நான் இல்ல. ஒரு வருஷம் போனதும் அதுக்கப்புறம் இந்த செலவெல்லாம் சமாளிச்சுட்டு ரோகிணியை காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவ படிப்பை பத்தி சொன்னப்பெல்லாம் நீங்க அவகிட்ட கோவப்படுறீங்கன்னு தான் அவ சொன்னா. என்னோட இல்லாமைய நான் எப்படி மறைக்கிறது? உன்னை காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு இப்போதைக்கு உன் அண்ணங்கிட்ட வக்கும் இல்ல வசதியும் இல்லைன்னு என் தங்கச்சிக்கிட்ட என்னால எப்படி சொல்ல முடியும்? அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? அதனால்தான் ரோஹிணிகிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சேன். ஆனா நீ எனக்கே தெரியாம ரோஹிணியை காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்க. ரோஹிணியும் எனக்கே தெரியாம காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருந்திருக்கா. அப்பா பாட்டி ரேவதின்னு எல்லாருமா சேர்ந்து எனக்கு தெரியாம இந்த உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் நல்லவங்களாயி என்ன வில்லனாக்கிட்டீங்கல்ல? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை புரிஞ்சுக்கலதான். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல இருக்கிற யாருமே உங்களை சரியா புரிஞ்சுக்கல. அதுல நடந்த தப்பு தாங்க இது. ஆமா அண்ணே, நீ எங்களை மன்னிச்சிடுன்னு. ரோகிணி கிட்ட மட்டும் கோவப்படாதன்னு. ரோகிணி கிட்ட நான் எதுக்கு கோவப்பட போறேன்? இந்த வயசுல காதல் அது இதுன்னு போகாம என் தங்கச்சி படிக்கணும்னு தானே ஆசைப்படுறா. அதுக்காக நான் அவகிட்ட கோவப்பட்டா என்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. இப்ப கூட நான் ரோஹிணியோட கையை உதறிட்டு வந்தது அவ மேல இருக்கிற கோவத்துல இல்ல, என் மேல இருக்கிற கோவத்துல தான். நம்ம அண்ணன் கிட்ட மனசு விட்டு சொல்லலாங்கிற ஒரு அண்ணனை நான் இல்லாம போயிட்டேங்கிற வருத்தத்துல தான் நான் அங்கிருந்து வந்தேன். மத்தபடி ரோஹிணி மேலயும் ஆதர மேலயும் அப்பா பாட்டி மேலயோ எனக்கு எந்த கோவமும் இல்ல ரேவதி. ரோஹிணி காலேஜ்ல போய் படிக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய போகுது. அன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டே இருந்தோங்க. ஆனா நீங்க இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. ரோஹிணி படிக்கிறத நினைச்சு எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ஆதர. அவளை படிக்க வைக்காம இருக்கோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்ப சரியாயிடுச்சு. ஆமா ரோஹிணிங்க, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க எந்த தப்பும் பண்ணலங்க. நீங்க மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் கேட்க வேணாம். நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். ரோஹிணி உங்களை நினைச்சு பயந்துருக்கா. எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக எங்க பின்னாடியே வரத்துக்கு நகந்தான். அவளை பார்த்தா எங்க உங்க கோவம் இன்னும் அதிகமாயிடுமோன்னு நினைச்சு நான் தான் உங்க அண்ணனை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவளை அங்கேயே இருக்க சொல்லிட்டு வந்துட்டேன். ரோஹிணி பாக்கணும் ஆதரே. நான் சிக்கனமா இருக்கிறதே என் தங்கச்சிங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இது என் தங்கச்சிங்களுக்கே புரிய வைக்காம விட்டது நான் பண்ண தப்பு தான். அண்ணே, இல்ல, நாங்க தான் உன் மனசு புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். ரேவதி, என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இனிமே நீயும் ரோஹிணியும் அடவே கூடாது. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ரேவதி, அடாத. ரேவதி, வா நம்ம போய் ரோஹிணியை கூட்டிட்டு வரலாம். எங்க நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க ரோஹிணியோட வரோம். வா ரேவதி, போலாம்.
எழு எழு. இங்க பாரு எழு, இங்கேயே இப்பவே மறந்துட்டேன்னு சொல்லி என் தலை மேல சத்தியம் பண்ணாதான் நான் உன்னை போக விடுவேன். அட, எழு விடுங்க ராஜா. சத்தியம்லாம் பண்ண முடியாது. நீங்க நல்லா இருக்கணும்னா நான் இதை மறைக்க கூடாது. நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உங்களோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் கெடுக்கிற தப்பு. அவ்வளவு ஏன் உங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ற தப்பு. இந்த தப்ப உங்க கூட சேர்ந்து என்னையும் மூடி மறைக்க சொல்றீங்க. இல்ல 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 இல்ல, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? உங்க ஒய்ஃப பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி தானே அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணாம நீங்க நடந்துக்கணும்ல, அவங்களுக்காகவே நீங்க வாழணும்ல, அதான நியாயம். இங்க பாருங்க, நீங்க பண்ற இந்த காரியத்துக்கு சபலம், ஆசைன்னு நீங்க என்ன சப்பக்கட்டை வேணா கட்டலாம். ஆனா இது ரொம்ப பெரிய பாவம், துரோகம். உங்க ஒய்ஃப் உங்களுக்கு உயிர் தானே. அவங்க இடத்துல வேற யாரையும் வச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? மன்னிச்சிரு எழு, மன்னிச்சிரு எழு. இனிமேல் இந்த தப்ப மனசால கூட செய்ய மாட்டேன் எழு. சத்தியமா சொல்றேன். நிஜமாதான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன் எழு. எனக்கு ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது, நெஞ்ச தொட்டு பாரு. நான் போய் மாத்திரை போட்டு வந்துடுறேன். என்ன எழு? நீங்க போய் மாத்திரையை போட்டுட்டு அப்படியே இந்த லேடியை வெளியே கூட்டிட்டு வந்து இமிடியேட்டா வண்டி ஏத்தி அனுப்புறீங்க. இல்லன்னா இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியாம இருந்ததோ அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துரும். இல்ல இல்ல இல்ல, இப்பவே இங்க இருந்து உடனே அனுப்பிடுறேன். உள்ள போறீங்க, மாத்திரையை போடுறீங்க, அந்த லேடியை வெளியே கூட்டு வரீங்க. ஓகேப்பா.